இங்க பாருங்க, இந்த மேல மாட்டிருக்கல ஃபேன், இந்த ஃபேன் வந்து இந்த ரூம் சைஸை கவர் பண்ற அளவுக்கு இருக்குது. ஆனா சுத்தமா காத்தே வரல. எவ்வளவு ஸ்பீடா ஓடிச்சுனாலும் கீழே வந்து காத்தே வராது, சுத்தமா வராது. அதனால அதை சேஞ்ச் பண்றதுக்காக தான் இப்ப இந்த ஃபேன் வந்து அதோட சின்ன ஃபேனை வந்து நம்ம மாத்துறோம். இதுல எந்த அளவுக்கு ஏர் ஃப்ளோ இருக்குதுங்கிறது மாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். பிளேடோட சைஸ் எவ்வளோதான். ஹை ஸ்பீட் ஃபேன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீடு நல்லா இருக்குன்ட்ருக்காங்க, பார்ப்போம். ஓகே, ஃபேன் பிளேடு எல்லாத்தையும் மாட்டிடலாம். சேஃப்டிக்கு அதோட கேபின்லேயே ஒரு இது கொடுத்துருக்காங்க, தெர்மோக்கோலில் கொடுத்துருக்காங்க, அதிலே வச்சு மாட்டிடலாம். ஆக்சுவலாக இது எதுக்காக அப்படின்னா வைப்ரேஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இதை தூக்கி போட்டுகிட்டே மாட்டுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இதை வச்சு தான் வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு வாசர் மாதிரி வந்து ஆக்ட் ஆகும். இதை வச்சு தான் வந்து ஃபேன் பிளேடே மாட்டணும். ஓகே, இப்போ வந்து அந்த குட்டி ஃபேன் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஏர் த்ரோ வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. ஆனா இதுல ஒரு டிராபேக் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இதுல உள்ள மைனஸே வந்து இந்த ஃபேனுக்கு நேரம் உள்ள ஏரியால நல்ல ஸ்பீடு இருக்கு, நல்லா ஏர் த்ரோவும் இருக்கு. ஆனா சைடுல வந்து அந்த அளவுக்கு வரல. இருந்தாலும் முதல்ல இருந்த ஃபேனுக்கு இது எவ்வளவு பெட்டர். உங்களுக்கும் உங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா சின்ன ஃபேன் மாத்தி பாருங்க, கண்டிப்பா வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். Thank you.